ஒரு அடர்ந்த காடில் அனைத்து விலங்குகளும் ஒரே ஆட்சி கீழ் வாழ்ந்தன. அது மிகப் பெரும் சக்தி வாய்ந்த ஆனால் கர்வம் நிறைந்த சிங்கம் சிங்கராஜா. சிங்கராஜாவுக்கு தன்னுடைய உடல் வலிமையிலேயே பெருமை. அது அடிக்கடி சிறிய விலங்குகளை பயமுறுத்தும் திட்டும். ஒரு வெயில் கெட்ட நாளில் சிங்கராஜா சொல்லியது, இனிமேல் என் அனுமதியில்லாமல் யாரும் இந்த ஏரியில் இருந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது. அனைத்து விலங்குகளும் அதிர்ச்சியடைந்தன. ஏனென்றால் அந்த ஏரிக்காடின் ஒரே தண்ணீர் மூலமாக இருந்தது. அப்போதுதான் ஒரு முதிய அறிவாளியான யானை கஜராஜ் அமைதியாக முன்னே வந்து கூறினான், இந்த காடு எல்லோருக்கும் தான். தண்ணீரும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான். சிங்கராஜா கோபமாக கட்டளை போட்டது, நீ என்னை சவால் செய்கிறாயா, பழைய யானையா? கஜராஜ் மெதுவாக சொன்னான், வலிமையா முக்கியம், இல்லையா புத்திசாலித்தனமா என்பதைக் காணலாம். அனைத்து விலங்குகளும் அந்த சுவாரஸ்ய போட்டியை பார்ப்பதற்காக வந்தன. கஜராஜ் சிங்கராஜாவை ஏரிக்கருகே உள்ள பெரிய பாறைக்கல் அருகே அழைத்துச் சென்றான். இதை கைச்சிலையால் நகர்த்த முடிந்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னான் கஜராஜ். சிங்கராஜா முழு வலிமையுடன் அதை தள்ள முயற்சி செய்தான். தள்ளி சேதமடிக்க ஈவன் தன் உடம்புடன் மோதினான். ஆனால் பாறை நகரவில்லை. பின்னர் கஜராஜ் பில்லிகளை அழைத்தான். நீங்கள் நீண்ட கொடிகளை எடு. பறவைகளிடம் கூறினான், பாறையின் அடிவட்டத்தை அலகால் கீறுங்கள். எறும்புகளிடம் சொன்னான், அடியில் குழி தோண்டுங்கள். அனைத்து விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தன. சில நிமிடங்களில் பாறை நகரத் தொடங்கியது. கடைசியில் கஜராஜ் அதை பக்கமாக தள்ளி வெற்றி பெற்றான். விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தன. சிங்கராஜா தலையை குனிந்து சொன்னான், நான் பலவானவன்தான், ஆனால் தவறு செய்தேன். உண்மையான சக்தி அறிவிலும் ஒற்றுமையிலும் தான் உள்ளது. அன்று முதல் சிங்கராஜா எளிமையான மற்றும் நல்ல உள்ளத்தைக் கொண்ட அரசனாக மாறினான். கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிவும் ஒற்றுமையும் தான் உண்மையான பலம்.